கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சங்கீத பகுதியை முன்பாக வந்து ஒரு தேவ பிள்ளை வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வாசிப்போம். 144 சங்கீதம். தாவீதின் சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரமனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி புகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உமக்கு நாங்கள் புது பாட்டை பாட கர்த்தர் நீ கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம். இது மனுஷனுடைய நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம் என்று பார்க்கிறோமே தகப்பனே. அந்த நாட்களிலே நாங்கள் உண்மை தேடக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரத்தில் இந்த ஆராதனையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சோதரம் ஆண்டவரே, அப்பா தகப்பனே, சோதரம் ஆண்டவரே, உயர்ந்தவரே, சோதரம் எங்கள் கோட்டையே, சோதரம் எங்கள் நம்பிக்கையே, சோதரிக்கிறோம் எங்கள் துருகமே, சோதரம் எங்கள் கேடகமே, சோதரம் எங்கள் அடைக்கலமே, சோதரிக்கிற ராஜா, எங்களை ஆதரிக்கிறவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களை பாதுகாக்கிறவரே, சோதரிக்கிற ராஜா ஆண்டவரே, இந்த நேரத்தை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே இந்த ஆராதனை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிற ராஜா, அப்பா தகப்பனே, சோதரம் ஆராதனையில் மகிழ்கிற தேவனே, சோதரிக்கிற ராஜா, உயர்ந்தவரே, சோதர உன்னதமான எங்கள் தேவனே, சோதர நேசகுமாரனே, சோதரம் அன்பின் குமாரனே, சோதர மகிமையின் ஜோதியே, சோதரம் ஆண்டவரே, பிரகாசிக்கிற தேவனே, சோதரம் எங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறவரே, சோதர எங்களை பார்த்து கொண்டிருக்கிறவரே, சோதர எங்களை நோக்கி கொண்டிருக்கிறவரே, சோதர எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறவரே, சோதர இம்மட்டுமாக எங்களை வழிநடத்துகிற யெகோவா தேவனே, சோதரிக்கிற எங்களுக்கு உணவு உடையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனே, சோதரிக்கிற ராஜா, ரட்சிப்பின் தேவனே, சோதர எங்கள் கண்மலையை, சோதரிக்கிற எங்களுடைய அரணே, சோதரிக்கிற எங்கள் புகலிடமே, சோதரிக்கிற எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனே, சோதர மறைவான மன்னாவை கொடுத்த தேவனே, சோதரம் ஆண்டவரே, எரிகோ கோட்டையை முறியடிக்கும்படி செய்த என் தேவனே, உண்மை நாங்கள் சோதரிக்கிற ராஜா, அப்பா ஆற்றையும் ஊற்றையும் ஆண்டவரே ஜனங்களை கடக்கும்படி செய்த தேவனே, சோதரிக்கிற சமுத்திரத்தை ஆண்டவரை இரண்டாக பிளந்த தேவனே, சோதரம் ஆண்டவர் வள்ளி சர்ப்பத்தை ஆண்டவரை மிதித்து ஆண்டவரை உடைத்து போட்டவரே, சோதரிக்கிற ராஜா, அப்பா தகப்பனை வானங்களை உண்டாக்கினவரே, சோதரம் சூரிய சந்திரனை உண்டாக்கினவரே, சோதரம் கடலை உண்டாக்கினவரே, சோதரம் கடலில் உள்ள மச்சங்களை உண்டாக்கின தேவனே, சோதரம் விலங்குகளை உண்டாக்கின
உண்டாக்குனவரே சோதரம். அப்பா பூமியில புல் பூண்டுகள் மரங்கள் கொடிகள் சகலத்தையும் கொடுத்து ஆண்டு கொள்ளும்படியாக எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதற்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களுக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இம்மட்டுமாக எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ஜீவனை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீங்களே, உங்க கிருபைக்காக நன்றி, உங்க தயவுக்காக நன்றி, உங்க ஈவுக்காக நன்றி, உங்க இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா தகப்பனே சோதரம் ஆண்டவர், எங்களோடு நீங்க இன்னும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பரிசுத்தத்தின் பாதையில் எங்களை வழிநடத்துகிறவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவர், சோதரம் அப்பா, சோதரம் ஆண்டவரே. அப்பா துதியில் வாசம் புரிகிற என் தேவனே உம்மை துதிக்கிற ராஜா. தூயாதி தூயவரே சோதர, கர்த்தாதி கர்த்தரே உம்மை சோதரிக்கிற ராஜா. அப்பா குணமளிக்கிற தேவனே சோதர, சமாதானம் தருகிறவரே சோதரம் ஆண்டவரே சோதரிக்கிற ராஜா. அப்பா தகப்பனே சோதர, உம்முடைய பிள்ளைகள் மேல் எவ்வளவு நீங்க கரிசனையா இருந்து கொண்டிருக்கிறீங்களே, அதற்கு நன்றி செலுத்துகிற ராஜா. போக்கை வரத்தை ஆசீர்வதிக்கிறீங்களே, அதற்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை என்ற மன்னாவை அனுப்புகிறீரே சோதர, உம்முடைய வார்த்தையில் எங்களுக்கு ஜீவன் இருக்கிறதே நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைகளினால எங்க எலும்புகள் ஆரோக்கியம் அடைகிறதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. சோதரம் ஆண்டவரே அப்பா, ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறவரே சோதர, சுக பலன் ஆரோக்கியத்தை கூட்டி கொடுக்கிற தேவனே உம்மை சோதரிக்கிற ராஜா. சோதரம் ஆண்டவரே, மகிமையே மகிமைக்கு பாத்திரரே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிற ராஜா. சோதரம் ஆண்டவரே அப்பா, அதிகாலையில் உண்மை தேடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. சோதரம் ஆண்டவரே சோதரிக்கிற ராஜா. அப்பா தகப்பனே சோதர, ஒவ்வொரு சபைகளையும் உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு சபைகளையும் ஆண்டவர் தாமே ஆண்டவரே வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அதிக அதிக புதிய புதிய ஆத்துமாக்களை கொண்டு காடுகளை போல குவிக்க செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கு நீங்க அருள போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை தவிர வேற யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் எனக்கு நீர் பாத்திரன் அல்ல என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவர். அப்பா அப்படியாக ஆண்டவர் உமக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை வரத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கூடி ஜெபிக்க இன்னும் அதிக அதிக ஆட்களை ஒவ்வொரு சபைகளில் நிரம்பி வழியட்டும் ஆண்டவர், நிரம்பட்டும் ஆண்டவர். சபைகள் பெருகட்டும், நிரம்பட்டும் ஆண்டவர். ஊழியக்காரர்களை பெருகும்படி செய்யுங்க ஆண்டவர். ஊழியக்காரர்களுக்கு சுக பலன் ஆரோக்கியத்தை கூட்டி கொடுங்க ஆண்டவர். அப்பா நேற்று தினத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக அமைத்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. இன்றுமாக மீதி இருக்கிற நேரத்தில் இந்த ஜெப வேலையை நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. ஆண்டவரே அப்பா தகப்பனே, வார்த்தை எங்களுக்கு அனுப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகள் எங்கள் இருதயங்களை தேற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அந்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா மன மகிழ்ச்சியா இருக்க செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. ஒவ்வொரு வார்த்தைகளிலும் வீண் போகாதபடிக்கு ஆண்டவர், ஒவ்வொரு வார்த்தைகள் விழுகிற வார்த்தைகள் ஆண்டவரே அதை கண்ணின் மணியை போல பொக்கிஷத்தை போல நாங்கள் கைப்பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அந்த சாமுவேல் அந்த தேவாலயத்துக்குள்ள இருக்கும் பொழுது அந்த சாமுவேல் கூட வந்து நீங்க பேசினீங்களே, அதே போல இந்த தேவாலயத்தில் இந்த இடத்துல நீங்க வந்து எங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினால எங்களை பேசுங்க ஆண்டவரே. எங்களை திடப்படுத்துங்க ஆண்டவர், பலப்படுத்துங்க, எங்களை தைரியப்படுத்துங்க ஆண்டவர், எங்களை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவர். இன்னும் நாங்கள் விசுவாசத்துல காலூண்டி நிற்க செய்யுங்க ஆண்டவர். சோதரிக்கிற ராஜா அப்பா, அந்த யோசுவாவுக்கு நீங்க உன்னோடு நான் இருப்பேன் என்று சொன்னது போல எங்களோடு நீங்க ஆண்டவர் இருக்கிறீங்க என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவர், நம்புகிறோம் ஆண்டவர். இம்மட்டுமாக நாங்கள் விசுவாசிக்கிறதுனால காலூண்டி நிற்கும்படியாக எங்களை ஆண்டவர் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க ஆண்டவர். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தாயின் கருவிலிருந்து எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறீங்களே, அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சோதரம் ஆண்டவர், உங்களுடைய வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவர். நாங்கள் கேட்கிறோம், அடியேன் கேட்கிறோம் ஆண்டவர். அந்த சாமுவேல் கேட்டது போல நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மனப்பாட வசனம் சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வரை.
கர்த்தாவே, என்னை காப்பாற்றும். உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என்னுடைய செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கும் மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கும் என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அவர்கள் செலுத்தும் இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமத்தை என் உதடுகளால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். அவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர். ஆமென். நாங்கள் இந்த கேஸ் போட்டிருந்தோம். அந்த கேஸுக்கு ப்ரீலோக் அதாலத்துன்னு சொல்லி ஒரு 3 தடவை எங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்க எங்களை வர சொல்லியிருந்தாங்க. அது தேவையில்லாத அலைச்சல். ஏன்னா இது ஒரு பெரிய கேஸு. இது பேசி முடிக்கிற வழக்கு கிடையாது. நாங்கள் போய் அந்த நாளே நல்லா ஜெபம் பண்ணிட்டு போனோம். அப்போ எங்கள் தரப்புலேருந்து அவங்க அந்த ஜட்ஜுகள்கிட்ட சொல்கிறப்போ அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் கேஸுமே இதே மாதிரி தான் சீனியாரிட்டிக்காக நடக்குது சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி திருப்பி தடவை 6ஆம் தேதி போனோம். அடுத்து 11ஆம் தேதி போனோம். இப்போ கடைசியாக 14ஆம் தேதி போனப்பையும் அவங்க அதே தான் சொன்னாங்க. நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னு. எங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி நாள் போனப்பையும் வேணுக்கும்னே எங்கள் லாயர் வந்தால் தான் பேசுவோன்னு எங்களை 3:30 வரைக்கும் உட்கார வச்சுட்டாங்க. அடுத்த தடவை கலெக்டரேட்லேருந்து ஸ்டாஃபுக்கு போனப்பையும் அதே மாதிரி சாருகள்லாம் போனப்பையும் அப்பையும் உட்கார வச்சுட்டாங்க. திருப்பி நேற்று போனப்பையும் நாங்கள் எல்லாமே பேசி முடிச்சுட்டு வெளியில் வரப்போ முந்தானேத்து திருப்பி அவங்க லாயர் எல்லாம் முடிஞ்சிருச்சு திருப்பி உள்ளே வந்துக்கிட்டு நான் இவங்க முருகவேலு அவங்க லாயர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தார். ஆண்டவர் அந்த ஜட்ஜுக கண்ணில் தயவு கிடைக்க வச்சு, நீங்கள் அவங்க தான் எல்லாம் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்ட்டாங்கல்ல, நீங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமே வரீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த கேஸ் அப்படியே இதாகிருச்சு. இன்னும் அடுத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கும். வழக்கு வெற்றி பெறணும்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க. ஏன்னா இது தமிழ்நாடு அளவில் எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழக்கு. அதனால் எல்லாருக்கும் அவங்கவுங்க இருக்கிற சீனியாரிட்டியிலே இருக்கிற மாதிரி ஆண்டவர் உதவி செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அவங்க காசு கொடுத்து இடையில வாங்கின அந்த ஜட்ஜ்மெண்ட் அது பொய்யான ஜட்ஜ்மெண்ட்டு. அது விலை பேசி வாங்கப்பட்ட ஒரு நீதி தான். ஆனால் அது அநீதி தான். அவங்க போட்டது முற்றிலும் தவறானதுன்னு கவர்மெண்ட்டுக்கே தெரியும். அந்த இதுக்கு எதிர்த்து தான் இப்போ நாங்கள் போட்டிருக்கோம். எங்களுக்கு 2 கேஸில் நாங்கள் தான் ஜெயித்தோம். அதே தீர்ப்பு நடைமுறைக்கு வரணும்னு எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஜெப குறிப்பு என்னென்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது. இதில் அதிகப்படியாக எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில். இப்போ இந்த வாரத்தில் ஒரு கல்லூரியில் போதைப் பொருள் விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பையன் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்திருக்காப்புல. அப்போ டே ஸ்காலராக தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காப்புல வீட்டிலேருந்து. அப்புறம் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்காப்புல. ஹாஸ்டலில் போதைப் பொருட்கள் விற்றாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போதைப் பொருட்களை பற்றி துப்பு கொடுக்குறவங்கள நாங்கள் அந்த போதைப் பொருள் விற்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுப்போங்கவும், இந்த பையனும் போய் இப்போ அவன் துப்பு கொடுத்துருக்காப்புல. துப்பு கொடுக்கவும் யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அந்த தம்பியை எல்லாம் சேர்ந்து அடித்தே கொன்னுட்டாங்க. அந்த பையன் இறந்து போயிட்டான். அவங்க அம்மா அப்பா டிவியில் அழுகிறப்ப ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு அம்மா அப்பா இவ்வளோ தூரம் ஒரு பிள்ளையை வளர்த்து ஒரு காலேஜில் செலவழித்து படிக்க வைக்கிறப்ப நாளைக்கு அந்த குழந்தை நம்மளுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற மனநிலையோடு தான் ஒரு தாய் தகப்பனும் கஷ்டப்பட்டு காலேஜில் சேர்க்குறாங்க. அப்போ யாரோ ஒருத்தருடைய சுயநலத்துக்காக அந்த போதைப் பொருட்கள் விற்கப்படுது. அதில் இந்த இளைஞர்களுடைய உடல்நிலை அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுறது இல்லாமல் சொசைட்டியில் இருக்க எல்லாருமே இப்போ அந்த பையன் இறந்து போயிட்டான். அவங்க அம்மா அப்பாவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறப்ப வேதனையாக தான் இருக்கும். அவங்க பிள்ளைக்கு நிகராக யாரையாவது இது பண்ண முடியுமா? இனி அவங்க பிள்ளை மாதிரி இன்னொரு ஆள் அவங்க அவ்வளோதான். அவங்க அதை நினச்சே அப்படியே இதாகிடுவாங்க. ஏன்னா ஒரு பையன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அந்த பையன் ஒரு நல்ல நோக்கத்துக்காக கூட பண்ணியிருக்கலாம். சினிமாவில் மாதிரி நம்மளும் ஹீரோ ஏதோ ஒரு தைரியத்தில் அந்த பையன் பண்ணியிருக்கலாம்.
ஏன்னா ஒருவேளை அந்த இது சகிக்காமல் கூட இப்படி எல்லோரும் கெட்டு போகிறாங்களே, என்ன காரணத்துக்காக அந்த பையன் நான் எதுக்காக பண்ணாப்புலன்னு தெரில. ஆனால் அந்த பையனை கொன்னுட்டாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து அப்படி அழுகிறாங்க, என் பிள்ளைய காலேஜுக்கு தானே நான் படிக்க அனுப்பிச்சேன்னு. இது மாதிரி கோயம்புத்தூரில் பெரும்பாலான கல்லூரிகளில் வந்து போதைப் பொருட்கள் விற்கப்படுறதா நியூஸ் பேப்பர்லேயும் மீடியாக்கள்லையும் காட்டுறாங்க. அப்போ இதே மாதிரி இளைய தலைமுறை வந்து அடுத்த தலைமுறை நம்ம தலைமுறை போதைக்கு அடிமையாச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து உழைக்க திறனில்லாத பசங்களும் பிள்ளைகளும் தான் இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே எய்ட்ஸ் வந்து திருப்பி பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அளவுக்கு அதிகமாக போதைப்பொருள் பயன்படுத்துகிறப்ப அவங்க தவறான வழிகளை பயன்படுத்தி எய்ட்ஸ் வந்து பரவுது. எய்ட்ஸ் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருந்தது நம்ம தமிழ்நாடு. இப்போ திருப்பி எய்ட்ஸ் வருது அப்படிங்கிறாங்க. எய்ட்ஸ் வரப்போ பிளட்டு கொடுக்கறது நார்மலாக தப்பு செய்யாத ஆட்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இப்போ இருக்க ஒரு இளைஞர்கள் நார்த் இந்தியா சைடு எல்லாமே படிப்புக்காக இப்படி போகிறான்னா நம்ம ஆட்கள் எல்லாம் அப்படி போதைக்கு கலாச்சாரத்துக்கு இப்படி இருந்துச்சுன்னா நாளைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு போதை மாநிலமாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப குழந்தைகளோட எதிர்காலம் முக்கியம். அப்போ அதை புரிஞ்சு குழந்தைகள் வந்து ஒரு ஆன்மீக வழியில் அவங்க போனாங்கன்னா மட்டும்தான் தமிழ்நாடை வந்து மீட்க முடியும். ஏன்னா எது சரி தப்புனா அவங்களே செல்ஃபாக வந்து இது நம்ம தப்பு சரின்னு உணர்ந்தால் சுய பரிசோதனை செஞ்சால் மட்டும்தான் அவங்களால வந்து அந்த போதை கலாச்சாரத்துலேருந்து வெளியில் வர முடியும். இன்னொன்று அவங்க நண்பர்கள் செய்கிறப்ப கூட இது தப்பு அப்படின்னு அவங்கள திருத்தி சரியான வழியில் கொண்டு வர முடியும். அப்போ நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலம் வந்து இப்போ இருக்கிற மாணவர்கள் தான். இந்த மாணவர்கள் வந்து இந்த போதை கலாச்சாரத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் அவங்களுக்காக ஜெபம். இப்படி பாதிக்கப்படுற குழந்தைகளோட தாய் தகப்பனுடைய மனநிலை வந்து என்ன செய்கிறதுன்னு தெரிய முடியாமல் இருக்கும். அவங்களுக்காகவும் நம்ம ஜெபம். இந்த பையனை இழந்து தவிக்கிற அவங்க தாய் தகப்பன் அவங்க வந்து ஆற்றி தேற்றப்படணும். இறைவன் தான் அவங்கள இது பண்ணணும். இதே மாதிரி எத்தனை பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து நல்ல ஒரு இதாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தை கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்த காலங்கள் 33 ஆண்டுகள் ஆண்டவரே. ஒரு வாலிபனாக தான் ஆண்டவரே நீங்கள் இந்த பூமியில் வந்து நீங்கள் சுற்றி திரிந்திருக்கீங்க ஆண்டவரே. அதே போல் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இளைஞர்களையும் கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவிகளையும் உமது கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அவங்க அந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிராத படிக்க ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் பீர் குடிக்கிற மாதிரியே சரக்கு அடிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து மீடியாக்களில் போடுறத பார்க்குறோம் ஆண்டவரே. அது மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஆண்டவரே. அவங்க அதை விளையாட்டுக்காகவும் ஒரு இதுக்காகவும் வந்து லைக்குக்காகவும் செய்கிறாங்க ஆண்டவரே. ஆனால் அது அவங்க உடல்நிலையை பாதிக்கும், அவங்க குடும்பத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியல ஆண்டவரே. ஆண்டவரே, இளைஞர்கள் வந்து இந்தியாவில் நிறையா பேர் இருக்காங்க. அதில் குறிப்பாக எங்கள் தமிழகத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு தாய் தகப்பன் காலேஜில் சேர்த்து விட்றாங்க ஆண்டவரே. போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாகிறத படிக்க ஆண்டவரே, அவங்களுக்கு கடவுளுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவங்களுடைய பழகிற நண்பர்கள் யாராவது தவறு செஞ்சுருந்தா கூட அரசாங்கத்தோட உதவியோடு அவங்கள வந்து மறுவாழ்வு மையத்திலேயோ இல்லை வேறு இதிலையாவது சேர்த்து அவங்க மீண்டும் ஒரு நல்வழிப்படுத்தி ஆண்டவரே அவங்களுக்கான எதிர்காலத்தில் அவங்க வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் தமிழ்நாடு எவ்வளவோ இதுக்கு முன்மாதிரியாக இருந்த மாநிலம் இன்றைக்கி ஒரு போதைப் பொருட்களுக்கு முன்மாதிரியாக இல்லாதபடிக்கு கர்த்தாவே இந்த சிறு வயதில் இருக்க வாலிப வயதில் இருக்க அந்த பசங்களுக்கு ஒரு ஆத்ம பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. அவங்க ரட்சிக்கப்படட்ட ஆண்டவரே. பெண்களும் ஆண்டவரே, இளைஞர்களும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாயிராத படிக்க ஆண்டவரே அவங்கள பாதுகாத்துடலாம். அவங்கள வச்சுக்கிட்டு தவிக்கிற தாய் தகப்பனுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? 50 வயதுலேயும் 60 வயதுலேயும் இருக்கிற தாய் தகப்பன் பிள்ளைகள் இப்படி தரங்கெட்டு போயிறதை பார்த்து அவங்க மன ரீதியாக எவ்வளவோ பாதிக்கப்படுறாங்க ஆண்டவரே. அவங்கெல்லாம் திருந்தட்டும் ஆண்டவரே. அந்த பசங்க அந்த பிள்ளைங்க திருந்தட்டும். தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து பிள்ளைங்க படித்து நல்ல ஒரு எதிர்காலத்தை அவங்களுக்கு அமைச்சு கொடுங்க ஆண்டவரே. இந்த போதை தடுப்பில் ஈடுபடுற ஒரு அரசு அதிகாரிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை பாதுகாத்துடலும் ஆண்டவரே. அதுக்காக வரவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல உயிருக்கும் ஆண்டவரே அவங்களுடைய வேலைக்கும் பாதுகாப்பை கொடுத்து கர்த்தாவே இந்த போதை கலாச்சாரத்திலேருந்து எங்கள் தமிழ்நாடு முழுமையாக வெளியில் வர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முன்மாதிரியான மாநிலம் ஆண்டவரே, முன்மாதிரியாகவே இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதுக்கு அரசுக்கு உதவுகிற ஆண்டவரே. இந்த தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தேசம் எங்கள் தமிழ்நாடு ஆண்டவரே உமக்கு முன்பாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த பாவத்தின் மிகுதியால் அடைக்கப்பட்ட மலைகளை பெய்ய செய்யுங்க ஆண்டவரே. பொய்ய செய்யுங்க ஆண்டவரே. இந்த பாவ மிகுதியினால் ஆண்டவரே மலை அடைக்கப்பட்டு இருந்தால்
இந்த எங்களை மன்னிச்சு ஆண்டவரை எங்கள் தேசத்துக்கு கிடைக்க வேண்டிய மழையை பொழிய செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இன்னைக்கு நாட்களில் எங்கே பார்த்தாலும் வட்டிக்காரன் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான், ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துக்கிறாங்க, 2 பேர் உட்காந்துக்கிறாங்க, காதில் ஒரு பேனா வச்சுக்கிறாங்க, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. லோன் கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கான். எதுக்கு? கடனில் சிக்க வைக்கிறதுக்கு. நம்ம தான் என்னன்னா கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். அல்லேலூயா. ஆமாம், பேங்க்லேருந்து உடனே ஒரு கால் வருது அல்லது மெசேஜ் வருது, சார் லோன் அப்ளை பண்ணுறீங்களா, வீட்டு கடன் வேணுமா, நகை கடன் வேணுமா, என்ன கடன் வேணுமோ நான் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, நமக்கு எல்லாமே தேவன் சந்திப்பார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தில் விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, மெய்யான அற்புதம் உண்டு, அவர் தருகிற ஜீவன் உண்டு. ஆமென், ஆமென். அப்போ இந்த நாளில் மாட்டி